அன்பு உலகளாவிய பி குரூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல அனல் தரிக்கும் விவாதம்னா, அங்க இவர் மறக்காம இருப்பாரு. தொடர்ந்து யார் எந்த கேள்வி கணைகளை தொடுத்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் எதிர்த்து உண்மையை பேசக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு எஸ் ஸ்ரீராம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். வணக்கம். உங்களுக்கும் நேர்களுக்கும் வணக்கம். சார், ஒருங்கிணைக்க தலைவர்கள் இல்லாததுனால அண்ணாமலையின் மேஜர் லீடர்ஸ் ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்களா சார்? இல்ல, இது வந்து ஆப்வியஸா ஒரு புது மூவ்மெண்ட். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இது ஆப்வியஸா ஒரு புது மூவ்மெண்ட்னால இருக்கலாம். கொஞ்சம் அந்த மாதிரியான சிக்கல்களோ அல்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு பொசிஷன்லயோ அவர்கள் இருக்கலாம். அதனாலேயே வந்து இன்னும் அது வளரக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு தானே, ஒரு அமைப்பு தானே இப்போது இருக்குது. அதில் இந்த மாதிரியான சிக்கல்கள் யாராக இருந்தாலும் அதை நேரிடக்கூடும். அதை இவரும் அதை நேரிட்டு கொண்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிச்சயமா ஓவர் கம் பண்ணி வர வேண்டும். கட்சி ஒன்று ஆரம்பிக்கும் என்ற எண்ணம் இருந்தால் இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. இதற்கும் பல பல மடங்கு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சந்திக்க கூடிய காலங்களும் வரலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவாங்க. சார், தொடர்ந்து வந்து இந்த 2வது மாநாடு இல்லைன்னா 2வது கூட்டம் அந்த மாதிரியான கூட்டத்துல பாஜகவினரை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில ரீஜனல் லீடர் செயல்படுவது போல ஒரு ஊடகங்கள்ல செய்தி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் செய்ய போற அரசியல் திராவிட பிளஸ் அரசியல். இல்ல, நான் இதுல உடன்படல. திராவிடம் என்பதே ஒரு நீட்சியாக போய்கொண்டிருக்கும் கூடிய ஒரு ஒரு போலி சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை இப்ப இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுமே இன்னைக்கு ஆட்சியில இல்லாதே அது ஒரு மிகப்பெரிய அதற்கான ஒரு விடை. சோ திராவிடத்தை இனிமேலும் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கரை சேர முடியாது. அவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை வேணும், தனி தத்துவம் வேணும். வருங்காலத்தில் வந்து இனிமே வந்து வளர்ச்சியை நோக்கி, இளைஞர்களை நோக்கி யார் சரியாக அவர்கள் நடத்தி செல்கிறார்களோ, யார் ஊழலற்ற ஆட்சியை தருகிறார்களோ, இதெல்லாம் தான் வந்து வருங்கால கூடிய இளம் தலைமுறை எதிர்பார்க்கிறது. அதனால மீண்டும் மீண்டும் திராவிட சித்தாந்தம், இந்த போலி சமூக நீதி அதெல்லாம் இனிமே எடுபடாது மேடம். சோ அதனால திராவிட சித்தாந்தத்தை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுப்பார் என்பதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவருக்கென்று தனி ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாலிடிக்ஸை தான் கையில் எடுப்பார் என்பது என்னுடைய பார்வை. இந்த ஊடகங்கள் சொல்வதை நான் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதுதான் என் பார்வை. சார், தொடர்ந்து பாக்குறோம். பேனா சிலை வைக்க எதுக்குங்க அரசாங்கம் இடம்? மெரினாலெல்லாம் கொடுக்க முடியாது. அதை மீறி நீங்க செலவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சொந்த இடத்துல செலவச்சுக்கோங்கன்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வரவேற்கணும், நிச்சயமாக வரவேற்கணும். எங்கு திரும்பினாலும் மக்கள் வரிப்பணத்தில் இந்த மாதிரியான வீண் செலவு செய்யக்கூடாது என்பதை இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது என்றால் மிக மிக வரவேற்கணும். கடல்ல பேனா வைக்கிறதுக்கு பல தலைவர்கள் இருக்காங்க. பல தலைவர்களுக்கு பல விஷயத்தை கடலில் வைத்துக் கொள்ளலாம். என் பாரதிக்கு வைக்க கூடாதா? தேசிய கவி பாரதியார் நாட்டு விடுதலைக்கும் சரி, இந்த ஜாதியற்ற சம உரிமை பேசிய, பெண்களுக்கு சம உரிமை பேசிய, சமத்துவத்தை உண்மையாக பேசிய அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஏங்க திரு காமராஜரை பத்தியோ இல்ல முத்துராமலிங்க தேவரை பத்தியோ, இவர்கள் இல்லை கக்கனை பற்றியோ, இவர்கள் எல்லாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பேனாக்கு மட்டும் வந்து விடாது. அதனால அது இல்லாதிருப்பது எனக்கு மிக மிக சரியாகப்படுகிறது. வரி பணத்தில் உங்கள் பெருமை உங்கள் பணத்தில் உங்கள் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, மக்கள் வரி பணம் எதற்காக செயல்பட வேண்டும் என்பதை ஆளுகின்ற அரசாங்கம் முடிவெடுக்கும். அந்த விஷயத்தில் இந்த முடிவு என்பதை நான் வரவேற்கத்தக்க முடிவாக தான் நான் பார்க்கிறேன். சார், நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரைட் சார். உங்கள் பணம் உங்கள் செலவு நீங்க பாத்துக்கோங்க. ஏன் மக்கள் பணத்தை எடுத்து பொது உங்களுடைய சௌரியத்துக்கு செலவு செய்யணுங்கன்னு கேட்டீங்க. அப்ப தாவேக அரசு மட்டும், தமிழக அரசு மட்டும் அரசு பேருந்துகளுக்கு தாவேகா வண்ண அந்த பெயிண்ட் அடிக்கிறது எப்படி சார் ஒத்துக்கொள்ள முடியும்? பெயிண்ட் என்பது ஒரு கட்சியின் சொத்து இல்ல.
அது வந்து அனைவருக்குமான ஒரு ஒரு நிறமாக தான் நம்ம பார்க்கணும். அது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நீங்க ஒருவேளை கோயின்சிடென்ட்டா சொன்னாலும், பல காலத்தில் பல கட்சிகள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் தங்களுக்கு தேவையான நிறங்களை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறது. அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வந்து நம்ம வந்து ஒரு குறையாக சொல்ல முடியாது. வன் வ வ வ வாகனங்கள் நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக ஓட வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எந்த வண்ணம் பூசினால் நமக்கு என்ன? அது இந்த வண்ணம் இந்த கட்சியின் கொடியாக இருக்கும் என்பது நம்மளுடைய யூகம். இருந்தாலும் நமக்கு என்ன இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல் குற்றமாக பார்ப்பதில் எனக்கு அவ்விதமான பார்வை நிச்சயமாக இல்லை. யாராக இருந்தாலும். எனக்கு பிடிக்காத கட்சிகள் செய்தால் கூட நான் இதைதான் சொல்வேன். நிறம் என்பது பொதுவானது. அது அனைவராலும் பயன்படுத்தலாம். அப்படி பார்த்தா வந்து ஆரஞ்சு கலரை வந்து யூஸ் பண்ணாலே வந்து எதிர்ப்பாங்க. காவி கலரை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு பல கூட்டங்கள் இங்க இருக்கிறது. காவி நிறமாக பார்க்க வேண்டும். அதை ஒரு கட்சியின் சின்னமாக பார்ப்பது வந்து சிறு மூளையை கொண்டு பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். வண்ணம் அனைவருக்குமானது. அந்த முடிவை எந்த அரசாங்கம் எதை எடுத்தாலும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தக் கூடாது என்பது என் பார்வை. சார், காங்கிரஸ்ல இருக்கும் திருநாவுக்கரசர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, 60க்கு முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணிங்க, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி, அதெல்லாம் கடந்த கால வரலாறுலயே இருக்கு தமிழகத்துல. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. தாவேகா அரசு கூட மற்ற கட்சிகள் இணைந்தது. ஆனா நீங்க எங்க பிரச்சனைன்னா, கூட்டணியில இணைந்த பிறகு பழைய கட்சிய பேசும்போதுதான் பிரச்சனை நம்பர் 1. நம்பர் 2வது பாத்தீங்கன்னா, நாளைக்கு காங்கிரஸ்ல இருந்து தாவேகால யாராவது இணைஞ்சா கூட காங்கிரஸ் வந்து வெறும் கை கட்டி தான் வேடிக்கை பார்க்கும். வேற ஒண்ணும் பேச முடியாது. அது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது என்ன காங்கிரஸுக்கு வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு பச்சை துரோகமான கட்சி என்பதை திமுக உணர வேண்டும். திமுகவை உணர்த்தியதற்கு திமுகவுக்கு வேண்டும். நிச்சயமாக காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி நிச்சயமாக தங்களுக்கு வேண்டுவதை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள்லாம் இப்ப அறிவுரை சொல்றாங்க. நாங்கெல்லாம் கொள்கை கூட்டணி, எங்களுக்கெல்லாம் பாஜக என்ற ஒரே சாசித பாஜகவை எதிர்ப்பதுதான் எங்கள் வாழ்நாள் கூட்டணின்னு சும்மா ஒரு கதையை விட்டுன்னு 10 வருஷம் தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணின்னு திமுகவின் தலைமையில், அதுவும் திமுக தூக்கி பிடித்ததெல்லாம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி தனிமரமாக தனித்து கிட்டத்தட்ட அவமானப்பட்டு நிற்கிறது. இந்த மாதிரியான பேச்சுகள் வரதான் வரும். ஸோ காங்கிரஸ் இதை சொல்வதில் என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. காங்கிரஸ் வந்து இப்பதான் வந்து முதுகெலும்பு கொஞ்சம் அந்த அந்த தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு வந்திருக்கின்றது தான் நான் என்னுடைய பார்வையாக இருக்கு. சரி, இன்று இந்த தமிழகத்துல இந்த சட்டப்பேரவைக்குள்ள நுழைய முயன்ற அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு பாடகர், அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். கானா பாடகர் 4 பேர் கூட போராட முடிவு செய்து கானா பாடகர், குறிப்பா அந்த நீட் விவகாரம் தொடர்பாக. டெல்லியில காக்ரோச் கரப்பாம்பூச்சிகள்னா இது தமிழகத்துல இவங்களா? நிச்சயமா இதெல்லாம் வந்து நியூசன்ஸ் வேல்யூ. இதெல்லாம் வந்து நிச்சயமா ஒன்றும் பெரிய அறிவு கூர்ந்து அவர்கள் வேலையை பார்க்கணும். அரசாங்கம் தங்களது கடமையை செய்யும். இந்த மாதிரி ஒரு சட்டசபையிலேயோ இல்ல ஒரு பாராளுமன்றத்திலேயோ அத்துமீறி ஒரு பெர்மிஷன் இல்லாம இதெல்லாம் பண்ணுவது என்பது நிச்சயமாக ஒரு மலிவான அரசியல். இந்த மாதிரி ஆட்களின் பின்புலத்தை நிச்சயமாக அறிய வேண்டும். இவர்கள் எல்லாம் மக்களுக்கு நல்ல விஷயம் செய்வதற்காக இல்லை, சுயலாபத்தோடும் சுயநலத்தோடும் குழப்பத்தை உண்டாக்குவதற்குனே வந்த கூட்டங்கள். இந்த கரப்பாம்பூச்சியும் சரி, இந்த அறிவோ யாரோ நீங்க பேர் சொல்றீங்களே, இவர்கள் எல்லாம் சரியாக அவர்களை இருக்கும் இடத்தில் அவர்களை வைப்பதுதான் சமுதாயத்திற்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. சார், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்நாள் அரசை கண்டித்து இந்து பத்திரிகை ஒரு தலையங்க போட்டிருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த அரசின் அநியாயமான ஆணவத்திற்கும் அடக்குமுறைக்கும் மக்கள் விரைவில் சரியான பாடத்தை கற்பிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மக்கள் அவர்களுக்கு தானே சரியான பாடம். திராவிட மாடல் என்ற ஒரு மாயை வைத்து 5 வருஷம் அவர்கள் ஆண்ட லட்சணத்தினால்தான் இன்னைக்கு மக்கள் அவர்களை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அவர்தான் ஆணவத்திற்கும் அதிகாரத்திற்கும் அவர்களுடைய உச்சத்திற்கு சென்றவர்கள். ஒரு அமைச்சரும் பேசிய பேச்சு என்ன, அவர்கள் செய்த செயற்கை என்ன, செயல் என்ன. இந்த அரசாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இந்த விச் ஹண்ட் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல்
அதாவதுன்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்பது இந்த இந்த அதிகாரம் என்பது எங்களை தவிர யாரிடமும் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் பாஜகவை பார்த்து பாசிசம் பாசிசம்ன்றானுங்களே. உண்மையான பாசிசம் எங்க இருக்குன்றத மக்கள் இனிமேலாவது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உச்சத்தின் கோபத்தின் உச்சம், தங்களுடைய இயலாமையின் ஊக்கம், தங்களின் ஆத்திரத்தின் உச்சம், பதவி இல்லையே, அதிகாரம் நம் கையில் இல்லையே, யாரிடமோ சென்று விட்டதே என்ற ஒரு விரக்தியின் உச்சம். இது அவருடைய ஒரு அரசியல் எதிர்க்கட்சி தலைவரோ இல்ல அந்த கட்சியின், அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்ல, கட்சியின் தலைவர் இந்த மாதிரி பேசுவது ஒன்றும் பெரிய வியப்பில்லை. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும், அவரும் பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். சார், டெல்லியில லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த கரப்பாம்பூச்சிகள் போராட்டத்துல அடிபட்ட இளைஞர்களை சென்று ஆஸ்பத்திரியில சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் டெல்லி வீதியில பேரணியா நடக்கிறார். இதுங்க கரப்பாம்பூச்சி என்பது வந்து இது உண்மையான இது வந்து இதுங்கெல்லாம் இது வந்து கரப்பாம்பூச்சி கிடையாது. இதுங்கெல்லாம் வந்து தேள், இதெல்லாம் விஷத்தேள்கள். இதெல்லாம் வேற வேற ரூபத்தில் வருகிறார்கள். அந்த ஒரு லாரியை பிடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ற இடத்துல லாரி ஃபுல்லா கல்லு. ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில நடத்த அநியாயம், 41 உயிர் போனது. அந்த எம்எல்ஏ இன்னைக்கு கன்விக்ட் ஆன அதே எம்எல்ஏ. இதே மாதிரி இந்த கட்சிகள் மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது. இது இந்தி கூட்டணியின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடுருவல். இந்த இந்தி கூட்டணி எப்படியாவது இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தவிர்க்க வேண்டும், இந்தியாவில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சிகளையும் இந்த தேளுகளையும் தக்க விதத்தில் அவர்களை கையாள வேண்டும். அதை இந்த அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ராகுல் காந்தி இந்தியாவின் எதிரியாகத்தான் இந்த பல பேரும் மக்களும் பார்க்கிறார்கள். அவர் இதுல சப்போர்ட் பண்றது நமக்கு ஒன்றும் வியப்பொன்னும் இல்லையே. அவர் எப்படியாவது இந்த அரசாங்கத்தை எடுக்க வேண்டும். அவர் பாகிஸ்தானுக்கு போவாரு, சைனாக்கு போவாரு, ஊரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, இங்க டெமோக்ரஸி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு. இதெல்லாம் பெரிய வியப்பே இல்லையே. ஆனா இந்த கரப்பாம்பூச்சி என்பது இந்தி கூட்டணியின் பல வடிவங்களில் ஒன்றே தவிர இது ஒன்றும் அறிவு சார்ந்த ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் அல்ல. இது வந்து திசை மாறிய உண்மை விஷயங்களை அறியாத, தூண்டிவிடப்பட்டு வேலை இல்லாதவர்கள் எப்படி காஷ்மீர்ல கல்லடிச்சு பணம் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த நாட்டில் இந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஆட்களை கையாண்டு அவர்கள் மூலம் நாட்டில் குழப்பத்தை உண்டாக்க வைப்பதற்கான சூழ்ச்சியை நாம் முறியடித்தே ஆக வேண்டும். இது மிகவும் ஆபத்தான இந்த விஷயத்தை மத்திய அரசாங்கம் கையாளும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. சார், ஆனாலும் ஒரு சில இடத்தில் மத்திய அரசும் குறிப்பாக நீட் விவகாரங்கள்ல இன்று மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இதுக்கு யார் துணை போனாலும் அவர்களை நான் விட மாட்டேன், மாணவர்களுடைய எதிர்காலத்தை அரசியலாக்க முயற்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசாங்கம் இன்னும் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாமோ? நிச்சயமாக நீங்க இந்த விஷயத்துல நம்ம எதையும் நம்ம வந்து கண்மூடித்தனமாக பார்க்கக்கூடாது. நிச்சயமாக அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கையாண்டு இருக்க வேண்டும். பல விஷயத்துல எவ்வளவு நம்பிக்கையான ஆட்களை இந்த அரசாங்கம் வைத்து கொண்டிருக்கிறதோ, இந்த நீட் ஒரு விஷயத்துல, அதுவும் நீட்டை மீண்டும் மீண்டும் அரசியல் 10 ஆண்டு காலமாக ஆக்கி கொண்டிருக்கும் எதிர்கட்சிகள் சரி, அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு கையில் ஒரு பொம்மையை கிடைப்பது போல் இந்த நீட் விவகாரத்தில் ஏதேனும் ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நிச்சயமாக தவிர்த்திருக்க வேண்டும். அதை இன்னும் ரொம்ப ரொம்ப சாதுரியமாக கவனமாக இந்த நீட்டை கையாள வேண்டும். ஏனால் இளைஞர்களும் சரி, மக்களுக்கும் சரி இந்த நீட்டின் முக்கியத்துவம் நன்றாக தெரிகிறது. அது வந்து நிச்சயமாக இளைஞர்கள், மருத்துவம் படிக்கும் இளைஞர்கள் பணம் இல்லாமல் தங்களால் இந்த தமிழ் நாட்டில் மருத்துவத்தை கற்க முடியும் என்பதில் ஒரு மிகப்பெரிய ஹோப்பாக இந்த நீட் விளங்குகிறது. அதனால இதை நாம் ரொம்ப ரொம்ப சாதுரியமாக கையாண்டிருக்க வேண்டும். வருங்காலங்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள் என்பதை நம்ம வந்து மறுக்க வேண்டாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சார், விஜயை எதிர்க்க ஒருவேளை திமுக மாஸ்டர் பிளான் ஏதாவது போட்டு இடைத்தேர்தல்ல கனிமொழி எம்பி அவங்கள களம் இறக்குவாங்களா? நிச்சயமாக அவர்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதை செய்தாலும் அது
விஜய்க்கு அது சாதகமாக தான் முடியும். இவர்கள் வந்து இன்னும் இந்த திமுக அவர்கள் இன்னும் அந்த பழைய 50களிலும் 40களிலும் செய்த அரசியலையே இன்னும் செய்து கொண்டிருக்கலாம் என்று ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மட்டமாக பேசுவது, முதலமைச்சரை தலைக்குறைவாக பேசுவது, இதெல்லாம் இன்னும் செய்து கொண்டிருந்தால் இவர்களிடமோ அரசியல் அப்படியே வந்துடலான்னு முழுக்க முழுக்க தவறான அரசியல். அவர்கள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டலாம். மாற்று ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த ஆட்சியிலே இருக்கக்கூடாது என்பது போல் இவர்கள் செய்யும் நாடகமும் இவர்கள் செய்யும் நடவடிக்கையும் மக்கள் ஏற்க மாட்டார்கள், ரசிக்க மாட்டார்கள். நிச்சயமாக இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தானாகவே மீண்டும் தங்களது குழியை இன்னும் ஆழமாக தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என் பார்வை. சார், பரந்தூர் ஏர்போர்ட்டோட விஷயம் என்ன? உண்மை நிலவரம் என்ன? ஏன் வேண்டாங்கிறாங்க? அதில் நிச்சயமாக அரசியல் இருக்கிறது. அதில் நிச்சயமாக முதலமைச்சர் வந்து முன்னாடி போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்ததால் அதை வந்து நிச்சயமாக அவர்கள் நடத்த விடமாட்டார்கள். ஏன்னா இந்த சேலம் 8 வழிச்சாலை எப்படி திமுக எதிர்த்ததோ, அதுக்கப்புறம் அதிமுக காலத்தில் எதிர்த்தோ, அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தோடனே வேணும் வேணும்னு கேட்டாங்களோ, அந்த மாதிரி அப்புறம் அசிங்கப்பட்டார்களோ, அந்த மாதிரி தாவேகா செய்யக்கூடாது என்று நினைக்கிறது. இந்த விஷயத்தில் தாவேகா செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கம் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாக மாநிலத்தின் வளர்ச்சி முக்கியம். இல்லையா நிச்சயமா அந்த ஏர்போர்ட்டை எந்த இடத்துல அமைக்கலாம் என்பதில் அவர்கள் மிக வேகமாக அதற்கான ஒரு ஆல்டர்னேட் பிளான் என்ன என்பதை வந்து அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இது மாநில வளர்ச்சியை சம்பந்தப்பட்டது. நாட்டின் வளர்ச்சியை சம்பந்தப்பட்டாலும் மாநில வளர்ச்சியை சம்பந்தப்பட்டது. முதலீட்டாளர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு முடிவெடுப்பதில் சிக்கனங்கள் அரசாங்கத்திடம் இருந்தால், இல்ல முடிவெடுத்ததை பின்னோக்கி போனால் முதலீட்டாளர்களுக்கு மனதில் வந்து கொஞ்சம் ஐயம் இருக்கு. என்னடா இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் போது இங்க வந்து முதலீடு செய்யலாமா? ஸோ ஒரு 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 ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அது அரசாங்கத்திலும் சரி, கடந்த கால அரசுகள் ஒரு முடிவை எடுத்திருப்பார்களே ஆனால் அது வந்து தேவை என்று நினைத்தால் அதை பயன்படுத்த வேண்டும். அந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் செய்து கொண்டிருந்தால் அது வந்து மாநில மக்களின் வளர்ச்சிக்கும் அரசாங்கத்திற்கும் தான் ஒரு கெட்ட பெயரை எடுத்து வரும் தான் என் பார்வை. சார், தொடர்ந்து தமிழகத்துல அதிமுக இருக்கா இல்லையா? அப்படிலாம் சொல்லிட முடியாதுங்க. அதுக்கு இன்னைக்கும் 20% ஓட்டு வங்கி இருக்கு. எனக்கு பல பல முரண்கள் திராவிட கட்சிகள் மேல் இருக்கலாம். நிச்சயமாக அதிமுக என்பதை நான் இன்னும் ஒரு சாஃப்டாக அணுகக்கூடியவன். திமுக என்பது ஜென்ம எதிரி. அதனால அதிமுக என்ற கட்சியை நான் அவர்கள் கொள்கையில் அல்லது அவர்கள் சில முடிவுகளில் நான் சில விஷயங்களில் ஒரு எதிர்மறை கருத்தை கொண்டிருப்பவனாக இருப்பேன். ஆனா அந்த மாதிரி கட்சியெல்லாம் ஒரே அழிஞ்செல்லாம் போயிடாது. நிச்சயமாக அந்த கட்சியின் ஒரு கடினமான காலங்கள், அந்த கட்சியில் அதை அதை மீட்டெடுத்து அதை மீண்டு வரும் எந்த தலைவரும் ஒரு ஸ்ட்ராங் தலைவர். பார்ப்போம் இந்த கட்சி எப்படி இந்த கஷ்டமான காலங்களை தாண்டி வருவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இறுதியாக பாஜகவை கோபப்படுத்தாத, பாஜகவை அதிகமா சேதாரப்படுத்தாத ஒரு அரசியலை திமுக நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கும். வேற வழி என்ன? திமுக ஆல்ரெடி இங்க தனித்து விடப்பட்டது. பார்லிமெண்ட்லயும் எங்கேயாவது ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்காதா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து பாஜக பக்கம் போய் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் நிச்சயமாக திமுகவுக்கு உண்டு. இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்த திமுக இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தாவேக அரசை மீண்டும் ஆட்சியை விட்டு இறக்கலாமா என்பது. முழுக்க முழுக்க அரசியல் செய்யும் ஒரு கட்சி. நிச்சயமாக அவர்கள் பாஜகவை நோக்கி போய் தான் ஆகணும். பாஜக அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா சில விஷயத்துல நிச்சயமாக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் செய்யாது என்பது என்னுடைய பார்வை. அதையும் நாம் பொறுத்திருந்து பின்பு நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்லணும் என்பதுதான் என் பார்வை.